Hello students, welcome back to our channel. In this video, we are going to learn about building materials. Chapter 1. Building materials na என்னன்னு பார்ப்போம். Building materials na என்னன்னா அதாவது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே பில்டிங் மெட்டீரியல்ஸ் தான். பில்டிங் மெட்டீரியல்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லப்போனால் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் எ பில்டிங் ஆர் எனி ஸ்ட்ரக்சர். Now we move to types of building materials. Building materials mainly two types la irukku. First one natural building materials, second one man-made building materials. First let us see natural building materials. Natural building materials na enna nature la irundhu direct ah kedaikira materials. These materials are taken directly from nature. Examples, first one wood. Wood na enna maram. இது வந்து டோரு, விண்டோஸ், ரூஃப் ஸ்ட்ரக்சர், ஃப்ளோரிங் இதுக்கு எல்லாத்துக்குமே வுட்டு யூஸ் பண்ணலாம். தென் ஸ்டோன், செகண்ட் ஒன் ஸ்டோன். ஸ்டோன்னா என்னென்னா கல். இட் இஸ் யூஸ்டு ஃபார் வால்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ். வால்ஸ் கட்டுறதுக்கும் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கும் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். ஹை அண்ட் பில்டிங்ஸ்லாம் ஏஸ்தட்டிக் ஃபினிஷிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. தென் தேர்ட் ஒன் சாண்டு, கிரேவல், கிளே. சாண்டுனா என்னென்னா மணல், கிரேவல் மீன்ஸ் ஜல்லி, கிளே மீன்ஸ் களிமண். These are very important materials. Concrete, bricks, mortar செய்கிறதுக்கெலாம் these are main components. Then fourth one, asbestos. Asbestos is a natural mineral fiber. இது நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய மினரல் மெட்டீரியல்ஸாக இருக்குது. இதை வந்து இந்த ஆஸ்பெஸ்டாஸோட டஸ்ட்டை இன்ஹேல் பண்ணும்போது ப்ரீத்திங் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்க. மேன்மேடு பில்டிங் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னா கெமிக்கல் ப்ராசஸ் அல்லது ஃபிசிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற மெட்டீரியல்ஸ் தான். இப்போ நீங்கள் இந்த சார்ட்டில் ஒரு 6 இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஆர்டராக 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காங்க்ரீட். காங்க்ரீட்னா என்ன அப்படின்னா சிமெண்ட்டு, சாண்டு, ஆக்ரிகேட் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறது. இட் பிகம்ஸ் ஹார்ட் லைக் ஸ்டோன். ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுக்கு ஸ்டீல் பார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. காலம்ஸு, பீம்ஸு, ஸ்லாப்ஸு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே காங்க்ரீட்டை யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டீல். ஸ்டீல் வந்து ஒரு மெட்டல் அலாய். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரேம் ஒர்க்கு அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பில்டிங்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு மெயின் ரோல் ஸ்டீல் தான். தேர்டு பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்ஸ் மெயின்லி பைப்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷனுக்கு யூஸாக இருக்கும். வாட்டர் பைப்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஃபோர்த்து வந்து கிளாஸ். கிளாஸ் விண்டோஸ் அண்ட் ஃபேக்கெட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்கெட்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த பில்டிங்கோட அவுட் சைடு டிசைன் பார்ட்டு தான் ஃபேக்கெட்ஸ். இட் கிவ்ஸ் லைட் அண்ட் மாடர்ன் லுக் டு த பில்டிங். தென் ஃபிஃப்த் ஒன் பிரிக்ஸ். பிரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா கிளே பிளாக்ஸ். ஹை டெம்பரேச்சரில் ஃபயர் பண்ணி தயாரிக்கப்படும். அதாவது இது பிரிக்ஸ்னால் வேற ஒன்றும் செங்கல் தான். வால் கட்டுறதுக்கு பிரிக்ஸ் தான் மெயின் மெட்டீரியலாக இருக்குது. ஃபைனலி ஆஸ்ஃபால்ட். ஆஸ்ஃபால்ட் ஒரு பிளாக் கலர் மெட்டீரியல். இந்த தாருன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரோடு பேவிங்ஸ். ரோடு போடுறதுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரோடு, ஹைவேஸ் எல்லாத்துலேயுமே ஆஸ்ஃபால்ட் வச்சு தான் போடுவாங்க. அப்போது இந்த 6 மெட்டீரியல்ஸ் மேன்மேடு பில்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்குது. இது சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். சரிங்களா? So students, today we learn what are building materials and their types. Natural and man-made building materials. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரிக்ஸு, அதனோட டைப்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்க போகிறோம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.